திருப்பூரில் டிக்கெட் எடுக்குமாறு கூறிய அரசு பேருந்து நடத்துனருடன் வடமாநில பயணி தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிக்கெட் பிரச்சினையில் நடத்துனர் மற்றும் வடமாநில பயணி ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் அதிர்ச்சியான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. வடமாநில பயணி மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து மீண்டும் பேருந்தானது இயக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் டிக்கெட் எடுக்குமாறு கூறிய அரசு பேருந்து நடத்துனருடன் வடமாநில பயணி ஒருவர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக நவீனா. அதாவது அரசு பேருந்து நடத்துனர்களுக்கும் வடமாநில இளைஞருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பேருந்து பயணிகளுக்கு. அதாவது திருப்பூர் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதிக்கு வழக்கம் போல இன்று காலை அரசு பேருந்து சென்றுள்ளது. அப்பொழுது அந்த பேருந்தில் நடத்துனராக கந்தசாமி என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் பேருந்தில் டிக்கெட் அனைவரும் எடுத்துள்ளாரா என்று பரிசோதித்து வந்த போது ஒரு வடமாநில இளைஞர் டிக்கெட் எடுக்காமல் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து அவரிடம் டிக்கெட் எடுக்குமாறு கேட்டுள்ளார். இதற்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சாலையோரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு வடமாநில இளைஞர்களை தாக்கினர். அதே போன்று வடமாநில இளைஞரும் தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வடமாநில இளைஞருடன் வந்த பெண்கள் மற்றும் நண்பர்கள் இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சித்தனர். இதைத் தொடர்ந்து பேருந்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பேருந்து ஆனது சுமார் 20 நிமிடங்கள் பேருந்து இந்த பிரச்சனை நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வடமாநில இளைஞர் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அந்த பேருந்து மீண்டும் இயக்கப்பட்டது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா.